ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இன்னைக்கு ஒரு 6 வாட்ஸ்அப் வீடியோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஒரு வெறித்தனமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருக்க போகுது. ஸோ அது வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நிறையா பேர் யாராவது வாட்ஸ்அப்லேயே உட்காந்து அப்படியே கண்கொத்தி பாவ மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அந்த 6 வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், வாட்ஸ்அப்பில் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம டார்க் மோட் இது ட்ரிக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட லிஸ்ட்லேயே வராது. ஸோ இது சும்மா தெரியறதுக்காக. ஸோ நம்ம வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய் சேட்ஸ்குள்ளே போனோம்னா இங்கே சிஸ்டம் டிஃபால்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது இங்கே வந்து நம்ம ரியல்மி யூசர்ஸு, ரெட்மி யூசரு, அந்த மாதிரி இப்போ வர புது ஃபோன்லாம் வந்து அவங்களே டார்க் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் மோட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ எல்லா ஆப்ஸுமே சிஸ்டம் டிஃபால்ட்டில் இருக்க லைட் தீம் ஆகட்டும், டார்க் தீம் ஆகட்டும் இருக்கட்டும். ஸோ பழைய வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க, ஸோ பழைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 6, 7 யூஸ் பண்ணுறவங்களுக்கா இந்த வந்து தீம் வந்து லைட்டு டார்க் அப்படின்னு கேட்கும். ஸோ சிஸ்டம் டிஃபால்ட் அப்படின்னு இருக்காது. ஸோ அவங்க டார்க் மாற்றுறவங்க டார்க் மாற்றிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் இப்படி இருக்குன்னு வைங்களேன். ஸோ இப்போ நான் இப்படி இருக்கேன்னு வைங்களேன். இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். எப்படின்னா, நம்ம எமோஜினா இப்போ நம்ம எமோஜி வச்சு வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கோவமாக இருக்கமா, இதாக இருக்கமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ எமோஜி வந்து நான் பெருசு பண்ணுறேன். பெருசு பண்ணிட்டு நம்ம எமோஜி கலரை வந்து இப்போ நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் எமோஜி கலரை மாற்றுறேன். எமோஜி என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு போட்டுக்கோங்க. ஸோ அந்த கலர் போட்டு நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா, சரி எப்பட்றா எமோஜி கலர் மாற்றுன அப்படின்னு சொல்லி நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் இருக்கவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட இந்த ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரிக்கு. அண்ட் இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இங்கே நம்ம கை தம்ஸ் அப்பு, இந்த வாடா வாடா அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ பீஸ் சிம்பிள் அதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நான் பீஸ் சிம்பிள் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நான் வந்து இங்கே நீங்கள் இப்போ பீஸ் சிம்பிள் காமிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தால் உங்கள் கை மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட ஸ்கின் டோனை வந்து மாற்றிக்கலாம். ஸோ வெள்ளையாக இருக்கணும்னா வெள்ளையாக இருக்கிற மாதிரி மாற்றிக்கலாம். அண்ட் டார்க்காக இருக்கணும்னா டார்க்காக இருக்க மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரிக்கு. ஸோ செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிக்சர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த பிக்சர் எடுத்திருக்கேன். இந்த பிக்சர் எடுத்துட்டு ஒரு கமெண்ட், ஒரு திங்கிங் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டோம்னு வைங்களேன். ஸோ அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம டபுள் கையை வச்சு 2 ஃபிங்கரை வச்சு இப்படி நம்ம திருப்பினோம்னா, அது எங்கேருந்து வருது, அந்த லைன் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து கரெக்டாக என் வாய்க்கிட்ட வச்சுருக்கேன். இங்கே இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் லைனை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹைலைட்டான ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ ஹாய் SDS அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு நம்ம ஃபாண்ட்டோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபீச்சர், ஒரு வேற லெவல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து நம்ம ஃபாண்ட்டோட ஸ்டைல் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபாண்ட்டோட ஸ்டைல் அப்படியே மாறுது. ஸோ ஃபாண்ட்டோட ஸ்டைல் மாறுறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாண்ட் வேற லெவலாக மாறுது. இதை வந்து நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து அந்த டப்பாக்குள்ள சேர்ற மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் போட்டிருக்கேன். ஸோ ஹாய் SDS அப்படின்னு வந்து நான் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ட்ரிக். தேர்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம குரூப்பில் இருப்போம். ஸோ நிறையா குரூப்பில் வந்து நம்ம இருப்போம். ஸோ அந்த குரூப்லலாம் வந்து நம்மளை யாருமே சரி நமக்கு பிடிக்காதவங்க யாருமே நம்மளை ஆட் பண்ணக்கூடாது, சும்மா கண்ட குரூப்லலாம் ஆட் பண்ணி விட்றாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த இதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ்ல போய் அக்கௌண்ட்குள்ள போனீங்கன்னா பிரைவசி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ பிரைவசிக்குள்ள போய் குரூப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ குரூப்ஸ்குள்ள போய் நீங்க இப்போ வந்து எவ்ரி ஒன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும். ஸோ எவ்ரி ஒன் அப்படின்னா என்ன அப்படின்னா, யாரு வேணா உங்களை வந்து அந்த குரூப்ல வந்து சேர்த்து விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ மை கான்டாக்ட்ஸ் அப்படின்னா, என் கான்டாக்ட்ல இருக்கவங்க மட்டும் வந்து என்னை சேர்த்து விடுற மாதிரி, நான் சேவ் பண்ணியிருக்க கான்டாக்ட்ஸ் மட்டும் என்னை வந்து குரூப்ல சேர்த்து விட்டுருக்க மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா, இதுல இருக்கவங்க யார் வேணாலும் நம்ம கான்டாக்ட்ல இருக்க மை கான்டாக்ட்ஸ் எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவங்கள வந்து டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த குரூப்லயும் உங்களை வந்து சேர்த்த முடியாது. ஸோ நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மீடியா விசிபிலிட்டி. ஸோ உங்களுக்கு நிறைய குரூப்ல வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஏகப்பட்ட மெசேஜ் சும்மா அனுப்பிச்சிட்டு இருக்காங்க.
அதனால எனக்கு ஃபோன் ஸ்டோரேஜ் ஜாஸ்தியாகுது, இதாகுது, அதாகுதுன்னு சொன்னீங்கன்னா, வாட்ஸ்அப்குள்ள போய்க்கோங்க. ஒரு குரூப்குள்ள போய்க்கோங்க. குரூப்குள்ள போயிட்டீங்கன்னா, இங்க மீடியா விசிபிலிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாவே அது எஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ எஸ் அப்படின்றது தான் என்னன்னா, நம்ம நமக்கு வர மீடியா, அதாவது ஃபோட்டோ, வீடியோ எல்லாமே டைரக்ட்டா போய் அதுவே டவுன்லோட் ஆகி அதுவே வந்து சேவ் ஆயிக்கும். ஸோ நோ அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, அவங்க அனுப்பிச்ச உடனே நம்ம வந்து நம்மளா டவுன்லோட் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ 5வது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம நம்ம வந்து ரீட் ரெசிப்ட் வந்து கண்டிப்பா ஆஃப் பண்ணி வச்சிருப்போம். 5 hours later. இப்ப நான் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து இவங்களுக்கு அனுப்புறேன். ஸோ இவங்க வந்து ரீட் ரெசிப்ட் வந்து ஆன் ஆயில்ல. ஸோ இப்ப நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு இங்க நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. வாய்ஸ் மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னு. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத வந்து உள்ள போய்க்கங்க. உள்ள போயிட்டு இந்த வாய்ஸ் மெசேஜ என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட இன்னொரு கான்டாக்ட்டுக்கோ, இல்ல உங்க ஃபேமிலில யாராவது இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து இது ஷேர் பண்ணி இது ஷேர் பண்ணி இங்க ஃபார்வர்டட் மூலியமா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இந்த ரீட் ரெசிப்ட் போனது எதுவுமே வந்து தெரியாது அப்படின்னு. இப்போ நம்ம அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வேற லெவல் ட்ரிக். ஸோ கடைசி ட்ரிக்ன்னு சொல்லுவேன். ஸோ கடைசி ட்ரிக் ஒரு நல்ல வேற லெவல் ட்ரிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு முன்னாடியே தெரியாத விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைல் மேனேஜர்க்குள்ள போய்க்கோங்க. வாட்ஸ்அப் அந்த ஃபோல்டருக்குள்ள போய்க்கோங்க. மீடியாக்குள்ள போய்க்கோங்க. போயிட்டீங்கன்னா, ஒரு சில ஃபோன்ல செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ்ல போய் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்ல இது பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா, டாட் ஸ்டேட்டஸ் இல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபோல்டர்ல வந்து நீங்க பார்த்த ஸ்டேட்டஸ், பார்த்த வீடியோ, நீங்க யாரு இதுல பார்த்தீங்களோ அந்த வீடியோ, ஃபோட்டோ இது எல்லாமே இருக்கும். ஸோ அத வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்க ஃபோனுக்கு சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணிட்டு அவன் போட்ட ஸ்டேட்டஸையோ ஒரு 2 நாளைக்கு அப்புறம், ஒரு 3 நாளைக்கு அப்புறம் போட்டீங்கன்னா, அவனுக்கு நம்ம இது போட்டோமே எப்புட்றா இவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். ஸோ கேட்பான் எப்புட்றா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்மளோட வீடியோவ ரெஃபர் பண்ணுங்க. ஷேர் பண்ண சொல்லுங்க. ஷேர் பண்ணுங்க. அண்ட் அவன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்படியே அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஸோ கைஸ், இந்த 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம வாட்ஸ்அப்குள்ளேயே கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சில பேர் வந்து நான் சொன்ன கடைசி ட்ரிக், வாட்ஸ்அப் ட்ரிக்கு, ஸ்டேட்டஸ் ட்ரிக்குக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப், இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேவரோ இல்லை ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வேண்டாம். அதை வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை வந்து சுத்தமாக வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ண யூஸ் பண்ணாதீங்க. நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம ஃபைல் மேனேஜருக்குள்ளேயே சேவ் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோ அந்த 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்ற அவ்வளோதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டோன்னே இன்னொரு விஷயமும் கண்டிப்பாக சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. ஏன்னா நிறைய வீடியோஸ் நம்ம ஒரு வேறு லெவல் வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம்ம ஒரு ப்ராடக்ட் தான், அந்த ப்ராடக்ட் நம்ம இன்னும் கைக்கு வந்து சேரல. கைக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை தான் போடுவேன். ஸோ தேங்க்யூ.